Good morning students, welcome to Biocarrier. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biology biozoology chapter 2 kingdom animaliaல book inside questions நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து visceral mass அது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ phylum echinodermata ல இருந்து நம்ம பார்க்க போறோமா. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. subscribe பண்ணும்போது bell icon button click பண்ணி all ன்னு கொடுங்க. அப்பதான் டெய்லி சென்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம் phylum echinodermata. phylum echinoderms அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டாங்கன்னா இது எழுதுங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. ஆல் echinoderms ஆர் மரைன் அனிமல்ஸ், எல்லாமே மரைன் அனிமல்ஸ் தான். இந்த அடல்ட்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல். அடல்ட் வந்து எப்படின்னா ரேடியலாக இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும். சென்டராக டிவைட் பண்ணும்போது ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஆனால் லார்வா ஸ்டேஜ் இருக்கும்போது அது பைலேட்ரலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். பைலேட்ரல்னா என்ன? ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர், லெஃப்ட் அண்ட் ரைட், டார்சல் அண்ட் வென்ட்ரல் சைட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். These animals have the mesodermal endoskeleton of calcareous ossicles. என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து மீசோடெர்மல் எண்டோஸ்கெலிட்டன்ஸ் இருக்குன்றத சொல்கிறாங்க. அது எப்படின்னா calcareous ossicles, கால்சியம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அதனால் மேடப்பானது. அதனால் இதுக்கு வந்து என்ன எக்கினோடெர்மேட்டா ஸ்பைனி ஸ்கின்ன்றதை சொல்கிறாங்க. ஹென்ஸ் நேம் எக்கினோடெர்மேட்டா ஸ்பைனி ஸ்கின்னா. அதுக்கப்புறம் இந்த பாயிண்டே சேர்த்துக்கோங்க. எக்கினோடெர்ம் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஆர் அம்பலக்குரல் சிஸ்டமா. சில நேரம் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் கேட்கலாம், ஏன்னா அம்புலாக்குரல் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதுங்க. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஆர் அம்புலாக்குரல் சிஸ்டம். இது வந்து எது ஹெல்ப் பண்ணுதுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் வித் அ டியூப் ஃபீட்டா போடியா. இதுக்கு வந்து போடியா ஃபீட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அது எது பண்ணுது? லொக்கமோஷன் மூவ் பண்ணுறதுக்கு, கேப்சர் பண்ணுறதுக்கு, ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறாங்க எக்கினோடெர்ம்ஸில். எக்கினோடெர்ம்ஸ் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஆர் அம்புலாக்குரல் சிஸ்டம் வித் டியூப் ஃபீட்டா போடியா விச் ஹெல்ப் இன் லொக்கமோஷன், கேப்சர், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் ரெஸ்பிரேஷனை. நெக்ஸ்ட்டு ஃபைலம் எமிகார்டேட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் எழுதுங்க. எமிகார்டேட்ஸ் ஆர் ஏர்லி ட்ரீட்டட் அஸ் அ சப் ஃபைலம் ஆர் கார்டேட்டா. எமிகார்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கார்டேட்டாவோட சப் ஃபைலம்னு சொல்கிறாங்க, இல்லைனா ப்ரோ கார்டேட்டா. தே ஆர் நவ் ரெக்கார்டட் டு அஸ் இண்டிபெண்டன்ட் ஃபைலம் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் க்ளோஸ் டு த எக்கினோடெர்மேட்டா. என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு இன்வெர்டிபிரேட்ஸ் தான், ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கினோடெர்மேட்டாவும் இதுவும் வந்து க்ளோஸ்லியாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. The animals of this group possess the character of invertebrates as well as a chordate. இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸுக்கு இன்வெர்டிபிரேட் கேரக்டரும் இருக்கும், அதே மாதிரி வெர்டிபிரேட் கேரக்டரும் இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது எமிகார்டேட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டாங் வார்ம்ஸ் ஆர் அகான் வார்ம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இதை எழுதுங்க. த ஃபைலம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் குரூப் ஆஃப் வார்ம் லைக் சாஃப்ட் மரைன் அனிமல்ஸ். இந்த மாதிரி ஃபைலம் குரூப்ஸில் வந்து வார்ம் மாதிரி இருக்கும், அதே மாதிரி மரைன் அனிமல்ஸ் சாஃப்ட் மரைன் அனிமல்ஸ் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி டியூபுக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். காமனாக இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா டங் வார்ம்ஸ் ஆர் அகான் வார்ம்ஸுன்றதை சொல்கிறாங்க. இது ஒரு கொஸ்டின். அகான் வார்ம்ஸ் ஆர் டங் வார்ம்ஸ்ன்னு கேட்டாங்க. இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட வந்து 3 ரீஜியன் டிவிஷன். இப்போ வந்து ஃபைலம் எமிகார்டேட்டோட 3 ரீஜியன் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 ரீஜியன் மட்டும் எழுதுங்க. இங்கே வந்து தேருக்கு பதிலாக ஃபைலம் எமிகார்டேட்ஸா இல்லை ஃபைலம் எமிகார்டேட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. இந்த பாடி இஸ் சிலிண்ட்ரிக்கல். அதோட பாடி எப்படிலாம் சிலிண்டராக இருக்குது, ஆனால் அதில் வந்து 3 ரீஜனாக டிவைடாக இருக்குது. ஒன்று ஆன்டீரியர் ப்ரொபோசிஸ், ஷார்ட் காலர் அண்ட் லாங். இந்த 3 ரீஜன் அந்த பாடியில் டிவிஷனாக இருக்குன்றதை இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் எழுதுனா போதும். டிவிஷனாக கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைலம் கார்டேட்டா. ஃபைலம் கார்டேட்டானா என்னன்னு கேட்டாங்கன்னா எழுதுங்க. கார்டேட்டா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் வித் மோஸ்ட் ஃபெமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபைலம். இல்லை மோஸ்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மாமல்ஸ். லெஸ் நோன் ஃபார்ம்ஸ் சச் அஸ் லான்சலைட் அண்ட் டுனிகேட்ஸா. இது வந்து ஒரு மோஸ்ட்லி குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து சொல்கிறாங்க. லான்சலைட் அண்ட் டுனிகேட்ஸ். லான்சலைட்னா ஆம்பியாக்சஸ், டுனிகேட்னா அஸ்கிடான். இதை என்ன சொல்லுவாங்கன்னா யூரோ கார்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலையுமே கார்டேட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அடல்ட் ஸ்டேஜ் இருக்கும்போது அது கொஞ்சம் மறைஞ்சிருன்றதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி குரூப் ஆஃப் அனிமல்ஸ் லான்சலைட் அண்ட் டுனிகேட்ஸா. இது ஒரு கொஸ்டினை ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து
ஆஃப் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ்னு கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3 மார்க் ஆர் 2 மார்க் கேட்கலாம். சரி, அதனால் இதில் இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுக்கோங்க. கார்டேட்ஸ்க்கும் நான் கார்டேட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நோட்டோ கார்டு இஸ் ப்ரெசன்ட். இங்கே நோட்டோ கார்டு இருக்கும், இங்கே நோட்டோ கார்டு இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு. டார்சல் ஆலோ சிங்கிள் நர்வ் கார்டு இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். டார்சல் வென்ட்ரல் சாலிடான நர்வ் கார்டு இருக்கும்ன்ற சொல்கிறாங்க. இது ஹாலோவாக இருக்கும், இது சாலிட் நர்வ் கார்டு சொல்கிறாங்க. இங்கே சிங்கிள் நர்வ் கார்டு, இங்கே சாலிட் நர்வ் கார்டு. ஃபேனிக்ஸ் பெர்ஃபரேட்டட் பை கில்ஸ்லிட்ஸ். கில்ஸ்லிட்ஸ் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, இங்கே கில்ஸ்லிட்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. ஹார்ட் இஸ் வென்ட்ரலி ப்ரெசன்ட். ஹார்ட் வந்து வென்ட்ரலில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, இங்கே ஹார்ட் வந்து டார்சல் ஆர் லேட்ரலி ஆர் ஆப்சன்ட். இல்லைனா ஹார்ட் டார்சல் சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், இல்லை சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், இல்லை சில நேரம் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. A post anal tail is present. tail present-ஆ இருக்கும், இங்கே tail இருக்காது. alimentary canal placed ventral to nerve cord. alimentary canal is placed dorsal to nerve cord. alimentary canal digestive. அந்த tract வந்து எங்கன்னா வென்ட்ரல்லேருந்து nerve cordலேருந்து பிளேஸ்டாக இருக்குது, இங்கே dorsal to nerve cordல இருக்குன்றது சொல்கிறாங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் கார்டேட்ஸ்க்கும் நான் கார்டேட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சப்ஃபைலம் வெர்டிப்ரேட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சப்ஃபைலம் வெர்டிப்ரேட்டா. வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாக எழுதுங்க. வெர்டிப்ரேட்ஸ் ஆல்சோ கால் த ஹையர் கார்டேட்ஸ் அண்ட் தே போசஸ் நோட்டோ கார்ட் டியூரிங் எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ் ஒன்லி. வெர்டிப்ரேட்ஸில் வந்து எல்லாத்துமே ஹையர் கார்டேட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ் இருக்கும்போது நோட்டோ கார்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இந்த நோட்டோ கார்ட் இஸ் ரீப்ளேஸ் பை கார்டிலேஜினஸ் ஆர் போனி வெர்டிப்ரல் காலம் இந்த அடல்ட் அப்போ என்னன்னா அந்த நோட்டோ கார்ட் வெர்டிப்ரல் காலமாக மாறிடுதுன்றதை சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஆல் வெர்டிப்ரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிப்ரேட். எல்லா வெர்டிப்ரேட்டும் கார்டேட்ஸா, ஆனால் எல்லா கார்டேட்ஸும் வெர்டிப்ரேட் கிடையாதுன்றதை சொல்கிறாங்க. வெர்டிப்ரேட் போசஸ் பேர் அப்பேண்டேஜஸ் சச்சஸ் ஃபின்ஸ் ஆர் லிம்ஸ். ஃபின் இருக்கலாம், இல்லைனா லிம்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. வெர்டிப்ரேட்ஸில் ஸ்கின் இஸ் கவர்ட் பை ப்ரொடக்டிவ் ஸ்கெலிட்டன் கம்ப்ரெசிங் ஆஃப் ஸ்கேல் ஃபர்தர்ஸ் ஹேர்ஸ் கிளாவ்ஸ் அண்ட் நெயில்ஸா. ஸ்கின் வந்து இஸ் கவர்ட் பை ப்ரொடக்டிவ் ஸ்கெலிட்டன் கம்ப்ரைசிங், அதில் வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் ஸ்கேல்ஸு ஃபெதர்ஸ் ஹேர்ஸு கிளவுஸு இந்த மாதிரி நெயில்ஸு நெகங்கள் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இது எல்லாமே ஒரு கேரக்டராக சொல்கிறாங்க வெர்டிப்ரேட்ஸுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்னாத்தா ஸ்ட்ரோமேட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அக்னாத்தாவோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நாந்தோஸ்ட்ரோமேட்டாவோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். வெர்டிப்ரேட்டா 2 டிவிஷனாக இருக்குது, ஒன்று அக்னாத்தா, இன்னொன்று நாந்தோஸ்ட்ரோமேட்டா. அக்னாத்தா இது இன்க்ளூட்ஸ் ஜாலஸ் ஃபிஷ் லைக் அக்வாட்டிக் வெர்டிப்ரேட்ஸ். ஜாலஸாக இருக்கும் வித்தவுட் பேர் அப்பனேஜஸ், அதுக்கு வந்து ஃபின்ஸ் அந்த மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்காது இந்த அக்னாத்தா குரூப். Notochord கார்ட் persist in the adult. Agnatha include one important class, cyclostomata. அதில் ஒரு கிளாஸ் சொல்கிறாங்க, அது என்ன கிளாஸ்னால் சைக்ளோஸ்டோமேட்டான்ற ஒரு கிளாஸ். அக்னாத்தால ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் நாந்தோஸ்டோமேட்டாவோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். நாந்தோஸ்டோமேட்டா இன்க்ளூட் ஜா வெர்டிப்ரேட் வித் பேர் அப்பண்டேஜஸ். நாந்தோஸ்டோமேட்டாவில் ஜா வெர்டிப்ரேட்ஸாக இருக்குது, அதுக்கு பேர் அப்பண்டேஜஸ் இருக்குது, அது ஜாலஸ், இது ஜா. நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பார்ட்லி ஆர் ஓலி பை த வெர்டிப்ரல் காலம். நோட்டோகார்ட் வந்து பார்ஷியலாக ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லைனா ஓலாக ரீப்ளேஸ் ஆகி ஒரு வெர்டிப்ரல் காலமாக ஃபார்ம் ஆகும். இன்னொன்று நாந்தோஸ்டோமேட்டா இன்க்ளூட்ஸ் ஜாஃபிஷ், பைசஸ், டெட்ராபோடா, ஆம்ஃபிபியா, ரெப்டிலா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். இந்த குரூப் ஆஃப் கிளாஸஸ் சொல்கிறாங்க. ஜாஃபிஷ்னா பைசஸ், டெட்ராபோடானா ஆம்ஃபிபியா, ரெப்டிலா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் உள்ள டிஃப்ரென்ஸாக அக்னாத்தாக்கும் நாந்தோஸ்டோமேட்டாக்கும். நெக்ஸ்ட்டு பைசஸில் வந்து என்னென்னா கார்ட்லேஜினஸ் ஃபிஷ்ஷும் போனி ஃபிஷ்ஷும் இருக்கும். இது வந்து சொல்கிறாங்க பைசஸ் இன்க்ளூட்ஸ் கார்ட்லேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் அண்ட் போனி ஃபிஷ்னா. இதுதான் உள்ள டிஃப்ரென்ஸ். இது கண்டிப்பாக படிங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா. நெக்ஸ்ட்டு கிளியோடிக் எக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளியோடிக் எக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டினில். இதை நீங்கள் படிச்சிடுங்க. மோஸ்ட் ரெப்டைல்ஸ் லே கிளியோடிக் எக்ஸ் வித் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன். கிளியோடிக் எக்ஸை தான் மோஸ்ட் ரெப்டைல்ஸ் வந்து லே பண்ணும். அந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் என்னென்னா ஆம்னியான், அலன்டோயிஸ், கொரியான், யோக்சாக். இது ஒரு மெம்பரேன்ஸா. எக்ஸ்க்ரீஷன் பை மெட்டானெஃப்ரிக் கிட்னிஸ் அண்ட் ஆர் யூரிகோடெலிக். எக்ஸ்க்ரீஷன் வந்து மெட்டானெஃப்ரிக் கிட்னிஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து யூரிகோடெலிக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. தே ஆர் மொனோசியஸ். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் அண்ட் ஆல் ஆர் ஓவிபாரஸ். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்கும்ன்றதா சொல்கிறாங்க அண்ட் ஆல் ஆர் ஓவிபாரஸ்ன்றதா சொல்கிறாங்க. இதுதான் வந்து கிளியோடிக் எக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுதுங்க. இது வரைக்கும் கூட நீங்கள் எழுதினாலே போதும் கிளியோடிக் என்னென்ன, இது கூட தேவையில்லை, எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசனோட புக் இன்சைட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்குரிய புக் இன்சைட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.